தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து ஆசிரியர் பிரதீஜி உங்கள் பனைமர தோழி வந்திருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை பாலவிளை பகுதியை சேர்ந்த சகோதரி அவங்க பனைமரத்தை பற்றி விழிப்புணர்வு உங்களுக்கு தர்றாங்க. கேட்டுக்கோங்க, என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. கேட்டுக்கோங்க. பனைமரம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு மாநில மரம். இது வந்து ஒரு கற்பகத்தரு. இதுலேருந்து வர அந்த அக்கானிக்கு வந்து எந்த ஒரு வேதிப்பொருளும் சேராததுனால அது இயற்கையான ஒரு அருமருந்து, அரு உணவு. அதில் உள்ள கருப்பட்டி வந்து வெள்ளை சர்க்கரையை விட மிக சிறந்த இனிப்பு உணவு. அதனால இந்த கருப்பு கட்டியை வந்து ரேஷன் கடைகளில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இதே வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். அப்புறம் சின்ன பிறந்த குழந்தைக்கு கூட தாய்ப்பாலுக்கு மாற்றாக இந்த அக்கானி உணவை கொடுக்கலாம். கால்சியம் மிகுந்தது. அதனால எலும்பு வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப 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 அவசியமான பொருள் அக்கானி. பனங்கிழங்கு இதை அதே போல் இது யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது போல் பனை மரம் வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் பிரயோஜனம். அதுலேருந்து வர அந்த நொங்கு, அந்த பனங்காயிலேருந்து வர அந்த களி, அந்த பனையை அதை விதை போட்டு அதுலேருந்து வர பனங்கிழங்கு, இப்படி எல்லாமே மிகுந்த நார்ச்சத்து மிகுந்தது, எல்லா வகையான சத்துக்களும் நிறைந்த உணவு. நன்றி. உங்களோட ஃபீட்பேக்குக்கு கண்டிப்பாக பனைமரத்தை பாதுகாப்போன்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த போகிறோம். கண்டிப்பாக அவங்க சொல்கிறாங்க, சகோதரி அவங்க பனைமரத்தை நம்ம பாதுகாப்போம்னு சொல்லிட்டு அவங்க விழிப்புணர்வுக்கு தயாராகிட்டாங்க. வருகிற 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் பனை பேரணிக்கு உங்களுடைய அனைவரையும் ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன். அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர். நன்றி. தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்திலேருந்து வந்திருக்கோம். உங்களுடைய பனை மரத்தை பற்றி உங்களுடைய விழிப்புணர்வை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவங்க கன்னியாகுமரி மாவட்டம் நம்முடைய பாலவிளை, ஈத்தவிளை, குளத்தடி விளை பகுதியை இவங்க ஒரு கடை வைத்திருக்காங்க. அந்த கடையிலிருந்து இவங்க வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. என்னாலும் பனை ஆர்வலராக இவங்க காணப்படுறாங்க. ஸோ பனை மரத்தை பற்றி இவங்க நமக்கு சொல்ல போகிறாங்க. கேட்டுக்கோங்க எல்லாரும். பனை மரத்தினால் பல நன்மைகள் உண்டு. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பனைமரத்தில் கிடைக்கும் அக்கானியினால பல நன்மைகள் உண்டு. இது கால்சியம் சத்து நிறைந்தது. பனைமரத்திலிருந்து கிடைக்கும் ஓலையினால பல ஏழை குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அது வந்து பெட்டி, பாய் இதெல்லாம் செய்து அவங்க நிறைய பொருள் எல்லாம் எட்டி ஏழை குடும்பங்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. இதில் இருந்து கிடைக்கும் கல் நல்ல ஒரு சத்தான ஆரோக்கியமான மருந்தாக பயன்படும். பனைமரத்தினால பல நன்மைகள் இருக்கு. உங்களுக்கு இந்த பனைமரம் ரொம்ப பிடிக்கும்னு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா இந்த பனைமரத்தை பத்தி? அக்கானி வாங்கி கொடுக்குறீங்களா? கொடுப்பேன். கருப்பட்டி யூஸ் பண்றீங்களா? இது வந்து கால்சியம் சத்து நிறைந்தது. கண்டிப்பா. அதனால முன்னோர்கள் எல்லாம் கொடுத்து அவங்க பல்லெல்லாம் நல்ல இதா இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு இது கிடைக்கிறதுனால கண்டிப்பா பல்லெல்லாம் சொத்தாது இதெல்லாம். கண்டிப்பா. அதனால இந்த கால்சியம் சத்து இருக்கிற பழையனால நல்ல பல நன்மைகள் இருக்கு. கண்டிப்பா. உங்களோட ஃபீட்பேக்குக்கு ரொம்ப நன்றி. பனைமரம் பாதுகாப்போம்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த பனைமரத்தை பாதுகாப்போம். பனைமரம் வெட்டப்பட்டிருக்கிறது, அது இந்த நுனியிலிருந்து காப்பாற்ற விட வேண்டும். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் ரப்பர் மரங்கள் அதிகம் காணப்படுகிறது, பனைமரம் இல்லை. ஆனாலும் சிலவங்க அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க, கற்பக விருட்சம்னு சொல்லிட்டு. அதிலிருந்து நம்மளும் அந்த பனைமரத்தை காப்போம்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்போம். நன்றி, மிக்க நன்றி. நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். பனைமரத்திலிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் அற்புதமானது என்கிறத நம்மளது குளத்தடி விளை, கன்னியாகுமரி மாவட்டம் குளத்தடி விளை வந்து சந்திரன் அண்ணா அவங்க இதை பற்றி சொல்ல போகிறாங்க. கேட்டுக்கோங்க எல்லாரும். கண்டிப்பாக. சின்ன வயசுலேருந்து நாங்கள் அக்கானி, கருப்பட்டி, பனங்கிழங்கு எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். பனம் கற்கண்டு, புளி, அக்கானியை காய்ச்சி அதில் வீற்றி விட்டு அதில் புளியெல்லாம் போட்டு வச்சு ஒரு 6 மாதம் கழித்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் முன்னாலே இயற்கையான உணவுகளை தான் முன்னாலே சாப்பிட்றது. இப்போ தான் எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இப்படியெல்லாம் வந்து வித்தியாசமான ஐட்டங்கள் இப்போ தான் வருது. அண்ணா இதில் எல்லாம் மருத்துவ குணம் தானே அடங்கி இருக்கு. முன்னாலே எல்லாமே மருத்துவ குணம். பனங்கிழங்குல எல்லாம் மஞ்சள் காமாலைக்கு வேற முற்றுனா பனங்கிழங்கை கொடுத்தா மஞ்சள் காமாலை நோய் வேற தீர்வு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பனை மரம் வச்சிருக்கீங்களாண்ணா உங்கள் நிலத்தில்? முன்னாலே நிறைய வச்சுருந்தா அப்புறம் பனை யாரும் இல்லாதனால அப்படியே போச்சு. பாருங்க, பனைமர தொழிலாளர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஸ்டெப் எடுத்து அவங்க பாதுகாக்கலைன்னு சொல்றாங்க.
ஸோ இது வருந்தக்கூடியது. அனைவரும் நம்ம பனைமர தொழிலாளருக்கு கண்டிப்பாக அவங்க நலத்திட்ட உதவிகள் எல்லாம் அவங்கள சென்று சேர்ந்தாதான் அவங்க அந்த தொழிலை ஏற்று நடத்துவாங்க. அனைவரும் குரல் கொடுப்போம், பனைமரத்தை காப்போம். நன்றிங்கண்ணா.